ஹலோ வீவர்ஸ், இனி நம்ம பார்க்க போறது கார்பிரிபான் சீசன் 1 எபிசோட் 2 ரிவ்யூ பத்தா பார்க்க போறோம். எபிசோட் 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல சோங்கியானுமே வாங்ஷனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. அங்க வாங்ஷனுமே எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்க. இதை பார்த்து அவளுக்குமே ஒரு மாதிரியாவ வாங்ஷனுமே, அட நீ வந்துட்டியா, சரி ஸ்பிரிட் பத்தியோ இந்த ட்ரைனிங் பத்தியோ சொல்றியே, அது என்னன்னு கேக்குறான். சோங்கியானு, ஒரு மான்ஸ்டர் இறந்து போன அப்புறம் அதோட ஆத்மா தான் ஸ்பிரிட்டா மாறும். அப்படி இறந்து போன அந்த ஸ்பிரிட்டை நம்ம அப்சர்வ் பண்ண அப்புறம் தான் நமக்கான ட்ரைனிங் ஆரம்பிக்க முடியும். ஒரு ஸ்பிரிட்டோட லெவல் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு அது பொக்கிஷமானதுன்னு சொல்லலாம். வாங்ஷனு, சரி ஒரு ஸ்பிரிட்டோட லெவலை எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? சோங்கியானு, ட்ரைனிங் மூலியமா தான். நீ ட்ரைனிங் பண்ண பண்ண அதோட உருவம் மாறும். அது உருவம் மாற மாற அதுக்கான அர்த்தம் அது லெவல் மாறுதுன்னு அர்த்தம். அது எப்படின்னா, இது இருக்கே இந்த 9 கேட் மூன் கேக் மாதிரி. இதை செய்யறதுக்கு 9 பொருள் தேவை. அதே மாதிரி தான் ஒரு 9 ஸ்டார் ஸ்பிரிட்டுமே. அதே மாதிரி அங்க இருக்க பண்ணு அதை செய்யறதுக்கு 2 ஃபிளேவர் தான் தேவை. அது ஒரு 2 ஸ்டார் ஸ்பிரிட் மாதிரி. வாங்ஷனு, அப்ப நம்பர் எவ்வளவு அதிகமா இருக்கோ அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஸ்பிரிட் இருக்குன்னு சொல்ல வரேன்னு சொல்ல சோங்கியானு, ஆமா இந்த உலகத்துல ஸ்பிரிட் தான் முக்கியமானது. அந்த ஸ்பிரிட் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு இங்க மரியாதையும் கிடைக்கும். நேத்து நீ கொன்னி அவனோட பேரு டயான். அவனுமே ஒரு ஸ்பிரிட் கொண்டவன். அவன் செகண்ட் ஸ்டேஜ்ல இருந்தவன். ஆனா அவன் என்னதான் செகண்ட் ஸ்டேஜ் இருந்தாலுமே அவனோட ஸ்பிரிட் ஒரு 6 ஸ்டார் ஸ்பிரிட். வாங்ஷனு, அப்படின்னா அவன் சாகாம இருந்தா அவன் 6வது ஸ்டேஜ் வரைக்கும் போயிருக்கலாம்னு சொல்ல வர. சோங்கியானுமே ஆமான்னு சொல்ல பின்னாடி ஏதோ சத்தமா கேக்குது. யாருன்னு பார்த்தா நேத்து இவங்க பின்னாடி பேசிட்டு இருந்தவன் அங்க வரான். அவனு வந்துட்டு, நம்ம இடத்துக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, இப்படியே நடத்துவீங்க, இது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு திடீர்னு வந்துட்டு இருக்கான். அவனும் வாங்ஷன் கிட்ட, நீங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க, ஆனா உங்களை இப்படி நடத்துறாங்க, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்ல வாங்ஷனும், பரவாயில்ல. ஆமா நீங்க யாருன்னு கேட்க சோங்கியானு, ஷாங்லிங் சாங் ஃபேமிலியோட இளம் மகன் இவன் தான். இவனோட பேரு சோங் டியன்ஸ். இவனுமே சாங் ஃபேமிலியை சேர்ந்தவன் தான். அவனுமே, அட என்ன மரியாதையில கூப்பிட்டு தேவையில்ல, என்ன சாதாரணமா கூப்பிட்டாலே போதும். நான் கேள்விப்பட்டேன் யானோட ஃபியான்சே வாமினி, உன்னோட பேர் என்னன்னு கேட்க வாங்ஷனுமே தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க அவனுமே, வாங்ஷிங்கா, சரி நான் மறக்க மாட்டேன். சரி சொல்லுங்க வாங்ஷன், உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. டியான்ஸுமே சோங்கியான் கிட்ட, சரி இது கிரேட் எல்டர் சொன்னதான் கேட்க அவளுமே, ஆமா. டியான்ஸுமே, அப்படியா, சரி வாங்ஷன், காட்டுல சாப்பிடறதுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு சாப்பாடு இருக்காதுல, கவலைப்படாதீங்க, இங்க நிறையவே சாப்பாடு இருக்கு, எல்லாமே நல்லாவே சமைச்சிருக்கோம், ஹாரவே காட்டுல இருக்காதுன்னு சொல்ல அவனுமே பக்கத்துல போக வாங்ஷங்க தும்ப. இதை பார்த்து அவனுக்கு ரொம்ப அசிங்கமா போகுது. டியான்ஸும், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க 2 பேர் பேசிட்டு இருங்க, நான் போறேன்னு சொல்லிட்டு அவனுமே அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். வாங்ஷனும், இவன் யாரு, உங்க குடும்பத்துல இருக்க டையோன் மாதிரி இருக்கான்னு சொல்ல சோங்கியானும், எனக்குமே அப்பப்ப அப்படிதான் தோணும், ஆனா அவனை பத்தி நீ தப்பா இடப்படாத, எப்பயுமே ஜாக்கிரதையா இருன்னு சொல்ல வாங்ஷங்கும், கவலைப்படாத, நான் உன்னோட ஷீல்டுன்னு அவங்ககிட்ட இருக்கேன்னு சொல்லிட்டல, எனக்கு இவனுங்களை பத்தி எல்லாம் கவலை கிடையாது, நீ ஒண்ணு கவலைப்படாதான்னு சொல்ல சோங்கியானும், சரி சொல்லு, நீ இது வரைக்கும் ஒரு ஸ்பிரிட்டை அப்சர்வ் பண்ணது இல்ல, உன்னால எப்படி இவனுங்க கூட சண்டை போட முடியும்னு சொல்ல வாங்ஷங்கும், சரி அந்த ஸ்பிரிட்டை பத்தி தானே பேசிட்டு இருந்தோம், ஒரு ஸ்பிரிட் தேவையான அளவுக்கு ட்ரைனிங் எடுத்த அப்புறம் மாறுன்னு சொன்னல, ஆனா அந்த டாய் கூட இருந்தவனுங்க சண்டை போடுறப்ப அவனுக்கு வேற என்னமோ பண்ணிட்டு இருந்தானுங்களே, அதோட பேரு சீன்னு சொன்னானுங்களே. சோங்கியானும், ஆமா அது அவனோட எனர்ஜி, அதோட பேர் தான் சி. நீ ஒரு ஸ்பிரிட் அப்சர்வ் பண்ண அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அன்லாக் பண்ண அப்புறம் உன்னால அதை செய்ய முடியும்னு சொல்லிட்டு அவளுமே அதை செஞ்சு காட்டுறா. வாங்ஷனும், சரி இந்த ஸ்பிரிட் ட்ரைனிங் தவிர்த்து சாதாரண வாழ்க்கையில இதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களா கேட்க சோங்கியானோ, இல்ல சண்டை போடுறது இந்த ஸ்பிரிட் ட்ரைனிங் தவிர வேற எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்றா. வாங்ஷங்கும், அட போங்கப்பா, உங்களுக்கு ஐடியாவே இல்ல, ஸ்பிரிட் வச்சுக்கிட்டு என்னெல்லாம் செய்யலாம் தெரியுமா, நீங்களா சண்டை போட மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சோங்கியானோ, என்ன மன்னிச்சிரு, ஆனா இந்த உலகத்துல ஸ்ட்ராங்கஸ்டால மட்டும் தான் நிலைச்சு நிக்க முடியும், அந்த மாதிரி நீ ஸ்ட்ராங்கஸ்டா மாறணும்னா ஒரு ஸ்பிரிட்டை வச்சுக்கிட்டு ட்ரைனிங் பண்ணாதான் முடியும். வாங்ஷங்கும், உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், நேத்து அந்த தடை செய்யப்பட்ட ஏரியால நான் அந்த தண்ணிக்குள்ள இருக்கிறப்ப ஒரு மீன் ஸ்பிரிட் எனக்குள்ள போயிடுச்சு. ஒருவேளை அந்த ஸ்பிரிட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத டெஸ்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கணும்ல. சோங்கியானுமே, அதுக்கு ஒரு வழி இருக்கு, ஒவ்வொரு வருஷமே எங்களோட கிளான் மெம்பர்ஸ் இந்த மாதிரி டெஸ்ட் எடுப்பாங்க. இப்ப வாங்ஷனுமே அவங்கள மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அகாடமிக்கு போயிட்டு இருக்கான். சோங்கியானோ அங்க ட்ரைனிங் எடுத்துக்கிறவங்கள பார்த்துட்டு, இந்த அகாடமி சேர்ந்த இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க தான். இந்த சைடு இருக்கிறது அட்வான்ஸ் லெவல் கிளாஸ். ஸ்பிரிட் டெஸ்ட் பண்ற இடம் இங்க தான் இருக்கு, ஒரு நிமிஷம் நான் உள்ள போய் பேசிட்டு வர சொல்லிட்டு அவளுமே போறா. வாங்ஷனும் அங்க ட்ரைனிங் எடுத்துக்கிறவங்கள பார்த்துட்டு, என்னது இவங்க அட்வான்ஸ் லெவலா, இவங்க எல்லாருமே நிஜமால ஸ்ட்ராங்காவும் இருக்காங்க, ஃபாஸ்டாவும் இருக்காங்க, ஒருவேளை நான் இப்ப இருக்க லெவல்ல இவங்க கூட சண்டை போட்டேன்னு சொல்லிட்டு அவனும் தான் மைண்டுக்குள்ள, எல்லாருமே ஒவ்வொரு விதத்துல நல்லா இருக்காங்க, யார் முதல்ல தாக்குறானோ அவனுக்கு தான் நிறைய திமிரு இருக்குன்னு அர்த்தம், அவனும் நான் ஃபர்ஸ்ட் அடிக்கிறேன். இப்ப முதல்ல ஒருத்தனும் தாக்க அவனுமே பிஸ்டல் எடுத்து அவனை ஈஸியாவே கொண்டுறான். இப்ப இன்னொருத்தனுமே தாக்க வாங்ஷங்க சுட அவன் தன்னோட வெப்பன் வச்சுக்கிட்டு அந்த புல்லட் தடுத்துடுறான். திருப்பியுமே அவன் தாக்க வாங்ஷனுமே அவனை தடுத்து விட்டுட்டு அவனை கொண்டுறான். இந்த சைடு பார்த்தா 2 பேரு தன்னோட ஸ்பிரிட்ஸை சமன் பண்ணி வாங்ஷங்க தாக்க தயாரா இருக்காங்க. அவங்களுமே என்னதான் தன்னோட ஸ்பிரிட்ஸ் பவர் வச்சு தாக்குனாலுமே வாங்ஷங்க எல்லாத்துலயும் தப்பிச்சு அவங்களை ஈஸியாவே கொண்டுறான். இந்த மாதிரி வாங்ஷனுமே மைண்டுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க சோங்கியான வந்துட்டு, என்ன பகல் கனவு காண்டிட்டு இருக்க, நம்மள கூப்பிடுறாங்கம்மான்னு சொல்லிட்டு அவளுமே அந்த ஸ்கூலுக்குள்ள கூட்டு போறா. வாங்ஷங்க பார்த்தா அங்க இருக்கிறவங்களும், அங்க பாரு அங்க ஒருத்த முட்டாள் மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான், அதுவும் எங்க போறான் பாரு, எலிமெண்டரி ஸ்கூல் பசங்க போற இடத்துக்கு இவனை கூட்டு போறாங்க. சோங்கியானோ, இதுதான் எல்9 ஸ்கூல், இந்த இடத்துல தான் முக்கியமான பேசிக்ஸை கத்துப்போம், பிகினர்ஸா இருக்கிறவங்க இந்த இடத்துல கத்துப்பாங்க, அதுவும் இல்லாம இந்த இடத்துல ஸ்பிரிட் டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு இடம் இருக்குன்னு சொல்லிட்டு அவளுமே அந்த இடத்துக்கு கூட்டு போறா. அங்க இருக்க மாஸ்டருமே சோங்கியான கூப்பிட சோங்கியானுமே இவருக்கு இந்த இடத்துல இருக்க முக்கியமான பேசிக்ஸ் மட்டும் தெரியணும்னு சொல்ல அந்த மாஸ்டரும், சரி இந்த சைடு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி கிட்ட கூட்டு போறாரு. இந்த ஸ்பிரிட் மிரர் மேல
கை வைங்க, உங்களோட ஸ்பிரிட் எந்த லெவல்ல இருக்குங்கிறது தெரிய வரும் அப்படின்னு சொல்ல வாங் ஷென்மே தன்னோட கையை அது மேல வைக்க எல்லாருமே என்ன ஸ்பிரிட் சொல்லிட்டு அவளை பாத்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்பிரிட் மிரருமே வாங் ஷென் கிட்ட லோ கிளாஸ் உள்ள ஒரு ஸ்பிரிட்டுமே அது ஒரு புரோக்கன் ஸ்பிரிட்டும் தெரிய வருது. இதை பார்த்து அந்த மாஸ்டரும் என்னது லோ கிளாஸ் அது புரோக்கன் ஸ்பிரிட்டா, அவருமே இவருக்கு இப்படிதான் இருக்குன்னு சொல்ல சோங்யானும் ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அவளுமே தன்னோட கை வச்சு பாக்குறா. இப்ப அதுல அவளோட ஸ்பிரிட் தெரிய வருது, 6 ஸ்டார் ஐஸ் கிறிஸ்டல் டர்ட்டில் தெரிய வருது. அவளுமே அதை பார்த்துட்டு எதுவுமே தப்பா இல்ல, சரி வாங் ஷென் உன்னோட கை வைன்னு சொல்ல அவனுமே வச்சு பார்க்க திருப்பியுமே அந்த புரோக்கன் ஸ்பிரிட் தான் தெரிய வருது. எதனால இப்படி நடக்குது, இப்ப என்ன பண்றது சொல்லிட்டு அந்த மாஸ்டர் கேட்க இந்த மோசமான லெவல்ல ட்ரைனிங் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமானது, நீங்க வேற இடத்துக்கு கூட்டு போங்கன்னு சொல்ல அங்க பின்னாடி பாத்துட்டு இருந்த பசங்களும் ஹாடா இங்க பாருப்பா இவ்வளவு பெருசா இருந்துகிட்டு இந்த அளவுக்கு மோசமான ஸ்பிரிட் வச்சிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கலாச்சிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்துட்டு அங்க பாருப்பா அவனுக்கு ஒரு சிங்கிள் ஸ்டார் கூட இல்ல, ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னுமே கலாய்க்க சோங்யானு வான்னு சொல்லிட்டு அவனை கூட்டு ஓடிட்டு இருக்கா. அவளும் வாங் ஷெங்க தனியா கூட்டு வந்துட்டு உன்னோட ஸ்பிரிட் இந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு தெரியாம போயிடுச்சு. வாங் ஷெங்கும் எந்த அளவுக்கு மோசம்னு கேட்க சோங்யானு ஒரு லோ கிளாஸ் ஸ்பிரிட், அதுவும் புரோக்கனான ஸ்பிரிட். வாங் ஷெங்கும் லோ கிளாஸா, சரி என்கிட்ட இருக்கிறது எத்தனை ஸ்டார் ஓடுது கேட்க சோங்யானு ஒரு ஸ்டார் கூட இல்லன்னு சொல்ல வாங் ஷெங்கும் எனது ஒரு ஸ்டார் கூட இல்லையா, சோங்யானு நீ என்னதான் விழுந்து வந்து ட்ரைனிங் எடுத்தாலும் உன்னால அச்சீவ் பண்ண முடியாது, அதுவும் இல்லாம உன்னால ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கூட தொடவே முடியாது, ஸ்பிரிட் மட்டுமே மதிக்கிற உலகத்துல உன்னால எதுவுமே இருக்க முடியாதுன்னு சொல்ல வாங் ஷெங்கும் நான் உனக்கான ஒரு ஷீல்டா இருக்கேனே, ஏன் உங்க வீட்டோட மருமகனா இருக்கேன்னு சொல்ல சோங்யானு நீ இந்த மாதிரி லோ கிளாஸ் ஸ்பிரிட்டோட இருந்தா இந்த உலகத்துல நீ ஒரு வெத்து வேட்டா இருப்ப, உனக்கு ஒரு எந்த எதிர்காலமும் இருக்காது, ஆனா ஒரு புரோக்கன் ஸ்பிரிட்ட உன்னால சரி செய்ய முடியும், கொஞ்சம் நான் கொடுக்குற மருந்து சாப்பிட்டுக்கிட்டு பல மாசம் ட்ரைனிங் எடுத்தா உன்னால கொஞ்சம் அளவுக்கு அது சரி செய்ய முடியும், ஆனா நீ என்னதான் சரி செஞ்சாலுமே அது ஒரு லோ கிளாஸ் ஸ்பிரிட் தான், அதை உன்னால மாத்த முடியாது. வாங் ஷெங்கும் எதுவுமே மாறாதான்னு கேட்க சோங்யானு இத்தனை மீனால என்னதான் செய்ய முடியும்னு நினைக்கிற, நீ என்னதான் ட்ரைனிங் எடுத்தாலும் அந்த மீன் மாறவும் போறது இல்ல, உன்னால எதுவுமே செய்ய முடியாது, உனக்கு புரியுதா இல்லையா, நீ திருப்பி உன்னோட காட்டுக்கு போய் சேர்ந்துரு, எனக்கு நீ ஒன்னும் ஷீல்டா இருக்க தேவையில்ல. வாங் ஷெங் சிரிச்சிட்டு என்னது ஒரு வெத்து வேட்டா, எப்போ ஒருத்த தான் மனசுக்குள்ள தோத்துட்டேன்னு ஒத்துக்கிட்டானோ அப்பதான் அவன் தோத்து போவான், அவன் கடைசி வரைக்கும் தன்னம்பிக்கையோட இருந்தானா ஒரு சின்ன கல்ல தங்க சுரங்கமா மாத்த முடியும், ஏன் இந்த மாதிரி ஒரு புரோக்கனான சின்ன கார் ஸ்பிரிட்ட ஒரு டிராகன் ஸ்பிரிட்டாவே மாத்த முடியும். சோங்யானு அதுக்கு என்ன அர்த்தம் கேட்க வாங் ஷெங்கும் அதுக்கு அர்த்தம் நான் விட்டு கொடுக்க போறது இல்ல. இப்ப வாங் ஷெனுமே ஊருக்குள்ள நடந்து போயிட்டு இருக்க, அங்க இருக்க மக்களுமே இவனை பார்த்து ஒரு மாதிரி பேச அவனுமே மனசுக்குள்ள இந்த உலகத்துல ஸ்பிரிட் தான் எல்லாமே இல்ல, இப்போ நான் என்னதான் பண்றதுன்னு சொல்லிட்டு அவனும் யோசிச்சுட்டு இருக்க, அங்க இருக்க மக்களுமே இவனை பார்த்து பேச அவனுமே உல்ஃபாங் இவங்க பேசுறது என்னன்னு சொல்லிட்டு கவனின்னு சொல்ல இப்ப அவங்க பேசுறதெல்லாம் இவனு கேக்குது. அங்க இருக்க மக்களுமே கேள்விப்பட்டியா அவன் தான் சாங் ஃபேமிலியோட ஃபியான்சேவான், அதுவும் இல்லாம அவங்க கிட்ட ஒரு புரோக்கன் ஸ்பிரிட் அதுவும் ரொம்ப லோ கிளாஸ் ஒரு ஸ்டார் கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கேள்வி பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டு வாங் ஷெனுமே சிரிச்சிட்டு போயிட்டு இருக்க, அங்க இருக்க ஒரு லேடியும் உனக்கு சாப்பாடும் கிடையாது ஒண்ணும் கிடையாது இங்க இருந்து வெளியே போன்னு சொல்ல அங்க ஒருத்த கீழே விழுறான். அவனும் அட இந்த ஹோட்டல்ல சாப்பாடு நல்லா இல்லன்னு சொன்ன அது ஒரு குத்தமா, இந்த ஹோட்டல்ல சிக்கன் ரொம்ப காஞ்சு போயிருந்துச்சு என் பல்ல பாரு மாத்திட்டு இருக்குன்னு சொல்ல அந்த லேடியும் கேட்டு உன் பல்ல கட்டு நான் உடைச்சிடுறேன். இதை கேட்டு அவனும் வாங் ஷெங் பின்னாடி போவ வாங் ஷெங்கும் ஏமா என்னமா ஆச்சு ஏன் அவனை அடிக்கிறீங்க கேட்க அந்த லேடியும் அட எல்லாம் இங்க பாருங்கப்பா சாங் ஃபேமிலியோட வெத்து வெட்டு மருமக வந்துட்டான், நீயே அந்த குடும்பத்தோட ஒரு பாரமா இருக்கிறவன், என் பிசினஸ் நடுவுல நீ வராத, எல்லாம் இங்க பாருங்க ஒரு புரோக்கன் ஸ்பிரிட்டை வச்சுக்கிட்டு இந்த சிட்டிக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கான், இந்த சிட்டிக்கே ஒரு அசிங்கம்னு சொல்ல இது கேட்டு வாங் ஷெனுக்கு இன்னுமே கோவம் வந்துட்டு இருக்கு. சுத்தி இருக்க மக்களுமே பார்த்துட்டு அட ஆமாப்பா அவன் நிஜமா ஒரு காட்டு வசிதான் போல ரொம்ப மோசமா இருக்கான்னு சொல்லி அவனை அசிங்க பாத்திட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்கிறோ அட நான் கேள்விப்பட்ட ஃபேமஸான வாங் ஷெங் நீதானா, வாங் ஷெங்கோ இவங்க பேசுறத கேட்டு என்ன ஃபேமஸ் பாத்தியா உனக்கு ரொம்ப நல்ல மனசுதான் போ, அவரும் ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுறாங்க அதுக்கு அப்படி விட்டுலாமா, சரி ஏன் கூட வான்னு சொல்லிட்டு ஒரு சந்துக்குள்ள கூட்டு போறான். அவரும் வாங் ஷெங் கிட்ட இங்க இருக்க மக்கள் எல்லாருமே ஸ்பிரிட் தான் பேசிட்டு இருப்பானுங்க, ஆனா அவங்களோட மனசை எப்பயுமே சுத்தம் பண்ண மாட்டானுங்க, நான் ஒண்ணு அவனுங்கள மாதிரிலாம் கிடையாது, எனக்கு தேவையானதெல்லாம் ருசியான சாப்பாடு, நான் ஒரு ஃபுட்டி, நீ மத்தவங்க உன்னை பத்தி என்ன யோசிக்கிறாங்கிறத கவலைப்படாத, உனக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி வாழ்க்கைய வாழு. வாங் ஷெங்கும் மாஸ்டர் நீங்க ரொம்ப தத்துவமா பேசுறீங்களே உங்களோட பேர் என்னன்னு கேட்க அவரும் இப்ப நம்ம 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம், மாஸ்டர் எல்லாம் கூப்பிட தேவையில்ல என்ன லிங்ஷுனை கூப்பிடலாம்னு சொல்ல வாங் ஷெங்கும் அப்படியா ரொம்ப நல்லது, என்னோட பேரு வாங் ஷெங் சொல்லிட்டு கையை கொடுக்க லிங்ஷுமே கீழே குனிஞ்சு பார்த்துட்டு இங்க பாத்துல எனக்கு ரொம்ப பசிச்சிட்டு இருக்கு உங்ககிட்ட ஏதாச்சும் இருக்கான்னு கேட்க வாங் ஷெனுமே அவன் வச்சிட்டு இருக்க பேக்டு ஃபுட் அதாச்சும் மிலிட்டரியில கொடுக்குற சாப்பாட அவன் கிட்ட தரான். லிங்ஷும் அதை வாங்கிட்டு ஒரு ரூபாய் கொடுனா இவ்வளவு தருவானா கல்லஞ்சுக்காரன், சரி சாப்பிட்டு பாப்பான்னு சொல்லிட்டு அவனும் சாப்பிட அது டேஸ்ட் அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கு, அவனும் இதுனா வாயில கரைஞ்ச போது ஆமா இந்த மாதிரி பல பிளேவர்ஸ் இதுக்குள்ள இருக்கு இது சாத்தியமே இல்லையே நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு. வாங் ஷெங் நம்ம 2 பேருமே இப்ப முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் புரியுதுல உனக்கு, சரி வரட்டான்னு சொல்லிட்டு அந்த பாக்கெட்டை தூக்கிட்டு அவனும் ஓடிடுறான். வாங் ஷெங்குக்கும் ஒன்னும் புரியல, அவன் கையில பார்த்தா ஒரு ரிங் இருக்கு. இப்ப வாங் ஷெங்கும் திருப்பி தன்னோட இடத்துக்கு போவ அங்க பார்த்தா சோங்யான் இருக்கா. சோங்யானும் வாங் ஷெங் கையில காசும் அந்த ஸ்பிரிட்டுக்கான மருந்து கொடுத்துட்டு இதை எடுத்து போ இங்க இருந்து கிளம்பிடு இங்க இருக்காதான்னு சொல்ல வாங் ஷெங்கும் என்னது என்ன வெளியே தோத்துறீங்கன்னு கேட்க சோங்யானும் உன்னை அந்த ஸ்கூலுக்கு கூட்டு போனது என்னோட தப்புதான், இதனால தானே உனக்கு இவ்வளவு அசிங்கம், உங்ககிட்ட வித்தியாசமான வெப்பன்ஸ் இருக்கு அதை நான் ஒத்துக்கிறேன், ஆனா உன்னால ட்ரைனிங் எடுக்க முடியாது மத்தவங்களுக்கு தெரிய வந்ததுன்னா நிறைய மக்கள் உன்னை வேற என்ன வம்பு கிழப்பாங்க. வாங் ஷெனும் தான் கையில இருக்க காசை தூக்கி போட்டுட்டு எனக்கு ஏதாச்சும் நடக்கும்னு பயப்படுறியா, கவலைப்படாத எனக்கு ஒண்ணும் ஆகாது, உன்னோட ஷீல்டா என்னோட வேலையை நானும் முடிக்கல அதனால கவலைப்படாத நான் திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு அவனுமே அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். சோங்யானும் ஒரு புரோக்கன் ஸ்பிரிட்டை சரி பண்றதுக்கு பல மாசங்கள் ஆகும், அது வரைக்கும் டாய் ஃபேமிலி கிட்ட இருந்து இவனை எப்படியாச்சும் காப்பாத்திடலாம்னு சொல்ல முன்னாடி பார்த்தா 3 பேர் வந்துட்டு நீ தானே வாங் ஷெங் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தாக்க ஆரம்பிக்கிறாங்க.
இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த சீரிஸ் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பொறுமையா தான் போகும். ஆனா போக போக இந்த சீரிஸ் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.